எந்த கோரிக்கை வச்சாலும் யார் அதிமுக காரணப்பட்ட எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பொதுமக்கள் அவர் கோரிக்கை நல்ல கோரிக்கையாக இருந்தால் எந்த அரசாக இருந்தால் நிறைவேற்றப்பட வேண்டும். மக்களை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு மலம் கலக்கப்பட்டு ஒரு வாட்டர் டேங்க் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும். இந்த பகுதியில் வந்து பார்த்தா குப்பை எரிந்து கொண்டிருக்கிறது, துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தாக்கா இந்த மேல வாட்டர் டேங்க்ல வந்து ஒரு காண்டம், ஒரு ஆணுரை மேல இருக்குது, சிகரெட் துண்டு இருக்குது, பிராந்தி பாட்டில் இருக்குது, பீர் பாட்டில் இருக்குது. இன்னைக்கு மேல பட்டாசு வச்சு ஆன்ஸ் பாக்கெட் இருக்குது, பட்டாசு வைத்து மேல வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நாட்டு வெடி கொண்டிருக்குது. இது எல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த மாநகராட்சி நிர்வாகம் இருந்தா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருந்தா எப்படி மக்கள் நிம்மதியாக வாழ முடியும்? இன்று எத்தனையோ பேர் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது, வாந்தி ஏற்பட்டு பிரச்சனை. இந்த அதிகாரி இப்ப எம்எல்ஏ அங்க வீடு இருக்குன்னா அந்த தண்ணி குடிப்பாரா? ஒரு அதிகாரி அரசு அதிகாரி இருந்தா குடிப்பாங்களா? தனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இதை இருக்கின்ற ஏழை மக்களை பார்க்க வேண்டும். யாரு ஓட்டு போட்டு நம்மளுக்கெல்லாம் நல்லது செய்ய வரும். நாங்க அதிமுக சார்பாக எங்க வீட்டுக்கு வேணும் கேட்கலாம். பொதுமக்கள் அல்லாபுரம் பகுதியில் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்கிற வேலூர் சட்டமன்ற தொகுதியில் எல்லா இடத்திலையும் குழிப்பலமாகுது. பாதாள சாக்கடை 1000 கூட ஸ்மார்ட் சிட்டி ஒடுக்கப்பட்ட இது வரைக்கும் எதுவுமே செய்யவில்லை. இன்னைக்கு குடிநீர் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட் போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்டே எரியல. இன்னைக்கு சமூக கூடாரம் இங்கெல்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க, கள்ளச்சாராயம் பாக்கெட் இருக்குது. இங்க இதெல்லாம் யார் நிர்வாகம், யார் கட்டுப்படுத்துவது? பொதுமக்களுக்கு யார் இதுக்கெல்லாம் ஒரு ஒத்துழைப்பு போடுவது? ஜெயிச்சுட்டு போன எம்எல்ஏ, ஜெயிச்சுட்டு போன மேயர், ஜெயிச்சுட்டு போன கவுன்சிலர், மண்டல தலைவர், அமைச்சர் இவெல்லாம் என்ன பண்றீங்க? இதுதான் மக்கள் வாக்களித்தான தான் சுயநலத்துக்காக தான் சம்பாதிக்கிற குடும்பம் நல்லா இருக்கும் ஜெயிச்சுட்டு போறதா இருக்கிறீங்களா? மக்கள் பிரச்சனை ஆராய வேண்டும், மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்களை பார்த்துட்டு போனா இதெல்லாம் மனிதாபிமானமா? இதெல்லாம் மனசாட்சி இல்லாத அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் பார்த்தா ஸ்கூல்ல அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் சாராயம். இன்னைக்கு பாரு இந்த எவ்வளவு உயரமா இருக்குது. இந்த வாட்டர் டேங்க் மேல ஒரு தலகாணி, பெட்ஷீட், ஒரு படுக்கை இருக்குது. இது யாரு பயன்படுத்துவாங்க? விபச்சாரமா வாட்டர் டேங்க் மேல நடக்குது. இந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்குது. பெண்கள் எப்படி தனியா நடமாறுவார் இந்த இடத்துல? இந்த பகுதி மக்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இதை தொடர்ந்து புறக்கணிக்க வேண்டும். நல்ல திட்டங்கள் யார் சொன்னாலும் அதை புறக்கணித்துக் கொண்டு வந்துகிறார்கள். இதை ஏதாவது புறக்கணித்தால் நாங்கள் எங்க பொதுச்சாய எடப்பாடி சொல்லி மாபெரும் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த பகுதியில் நடைபெறும். ஏற்கனவே பாதாள சாக்கடை எதுவுமே சரியில்லை. 3.5 வருஷம் ஆச்சு, எந்த நிர்வாகமே செய்யல. ஸ்ட்ரீட் லைட் இல்ல, குப்பை தொட்டி போட்டு மலம் மாதிரி போட்டு வச்சு எரிச்சு கொண்டிருக்கிறார்கள். இதுல பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஆகவே இந்த பாத்ரூம் வசதி, இந்த இடத்துல பாத்ரூம் கட்டியிருக்கிறாங்க. ஆனா பாத்ரூம் தண்ணி வரத்துல டோர் இல்ல. பல இடத்துல நம்முடைய சைதாப்பட்ட பகுதியில் போனாக்கா கழிவுநீர் கால்வாயும் குடிநீர் கால்வாயும் முதல்ல தண்ணி திருப்பினோம்னாக்கா வாட்டர் டேங்க்ல முதல்ல காவா தண்ணி தான் வருது பைப்ல. காவா தண்ணி 1/2 மணி நேரம் மத்துதான் அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. காவா தண்ணியில என்னென்ன இருக்குது? மலம் கலக்கப்படுது, யூரின் கலக்கு, எவ்வளவு ஒரு கிருமிகள் இருக்குது. அதுல அந்த 1/2 மணி நேரம் புடிச்சுதான் போறோம். அந்த அளவுக்கு நிர்வாகம். இதே நம்ம மேயர் வீடோ, எம்எல்ஏ வீடோ, இல்ல எங்க வீடோ இது மாதிரி யாருன்னா இருந்தாக்கா நம்ம பயன்படுத்துவோமா? மனசாட்சி இருக்குதுல்ல. நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்கிற மாதிரி தான் அவங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்குது. ஆகவே இதை தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பணியோடு உங்களை பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்ள. இல்லை என்றால் பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சாக்கடை தண்ணி, இது சாக்கடை, இது குடித்தண்ணீர். சாக்கடை தண்ணியை குடித்தண்ணியை கலந்து மக்கள் எல்லாம் குடிக்கிறாங்க. இது எம்எல்ஏ இந்த தண்ணியை குடிப்பாரா, மேயர் குடிப்பாரா, கவுன்சிலர் குடிப்பாரா? இப்ப நானே குடிப்பேன். இந்த ஊர்ல இருந்து இதை குடிப்பேன். அந்த தண்ணியை, சாக்கடை தண்ணி, குடிக்கிற தண்ணி ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் ஆகி இதுதான் ஜனங்கள் கூட மலேரியா வராதா, டைபாய்டு வராதா, இருக்கிற நோய் சின்ன சின்ன குழந்தைகள், இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. சாக்கடை தண்ணி, குடிக்கிற தண்ணி, இதுதான் ஜனங்கள் குடிக்கிறாங்க. மனசாட்சி இல்லாம நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிர்வாகம். கொஞ்சமாவது மனிதாபிமானம் மனிதாபிமானமே இல்லாம பல முறை சொல்லி கூட இந்த நிர்வாகம் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. தயவு செஞ்சு கேட்கிறேன், நல்லது செய்யுங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்யுங்க என்று பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்.